ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதா, கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுதா, எல்இடி லைட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெட் கலர், பிளாக் கலர் கொடுக்கல, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவுடைய ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல. இதை பற்றி நான் ஆல்ரெடி அன்பாக்சிங்கில் சொல்லியிருக்கேன், மேலே இருக்க பார்த்துக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த 2 எல்இடி எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒன்று ஃபெயிலியரு, ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷனு. இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடை பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அது பாசிட்டிவ். சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எல்இடி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், இதுவும் அது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது பார்த்திங்களா, அப்போ இது வந்து ஓகே ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து இப்போ ஃபெயிலியர் ஆனது ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம செக் பண்ணுறோம். இந்த ஃபெயிலியர் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கட் பண்ணதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியல. எல்இடியில் நம்மளுக்கு சின்ன டெர்மினலாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பாசிட்டிவ். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து எரியவே இல்லை, அப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, எடுத்து போட்டுடலாம் அதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயோடு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, டயோடு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டயோடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொலாரிட்டி இருக்குது, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, கோடு, லைன் கோடு, இங்கே பாருங்கள். சரி, சரியாக தெரியல. இப்போ தெரியுது பார்த்திங்களா, இது வந்து நெகட்டிவ். ப்ளைனாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் பார்த்திங்களா. ஓகே, நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா டயோடு எல்லாம் நம்ம இதில் தான் வச்சு செக் பண்ணுவோம், அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, இது டெர்மினலும் நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது, மாற்றி கொடுத்தோன்னா ரேஞ்சு காட்டாது. அதனால் டெர்மினலும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோம். இப்போ நெகட்டிவ் சைடு பிளாக்கும், பாசிட்டிவ் சைடு ரெட் கலர் நம்ம வச்சா ஒரு வேல்யூ காட்டுது. இங்கே பாருங்கள். அப்போ ஓகே, இது ஒர்க் ஆகுது. இதையே நான் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள், அப்போ வந்து எந்த வேல்யூவும் காட்டாது. அப்படின்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, வேல்யூவே காட்டல. இந்த டயோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து நம்ம ரேஞ்சு வந்து கலர் கோட்டிங் பார்த்து தான் கண்டுபிடிப்போம். ஆனால் கலர் கோட்டிங் இல்லாமல் நம்ம வந்து மல்டிமீட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ ஓம்ஸு. அதனால் நம்ம இது வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுக்கிறோம். ரேஞ்சு வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா 200 மாற்றிருக்கோம். இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, ரெசிஸ்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் காட்டுது. அப்போ இந்த ரெசிஸ்டர் ஓகே. இப்போ அதே ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ரெசிஸ்டர் எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 270 கிலோ ஓம், 270 கிலோ ஓம். இதை நான் இதே ரேஞ்சில் வச்சு நான் செக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து வேல்யூ காட்டாது. ஏன்னா நம்ம 200 தான் வச்சுக்கிறோம், அதை விட ரேஞ்சு அதிகம் இது. அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சா என்னுடைய வேல்யூ காட்டுது. நான் 270 சொன்னால் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. ஓகேங்களா.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும். நம்ம ரெசிஸ்டரு, டயோடு, எல்இடி லைட்லாம் நம்ம இது மாதிரி மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.